இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளையும் நமது பிள்ளைகளும். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளை முதல் பிள்ளை, இரண்டாவது மனைவி ஹாஜராலிருந்து பிறந்த பிள்ளைதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். முதலாவது மனைவிலிருந்து பிறந்த இரண்டாவது பிள்ளைதான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இதனுடைய தெளிவு நிறைய பேருக்கு இல்லை. அதனால்தான் ஆரம்பத்தில் சொல்லிக் கொள்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறந்த முதல் குழந்தை இரண்டாவது மனைவிலிருந்து தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நினைவூட்டல் மூலமாக தான் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு முஸ்லிமும் ஒரு மிகப்பெரிய தியாக பெருநாளாக கொண்டாடுகிறார்கள். ஒவ்வொரு தில்ஹிஜ்ஜாவுடைய மாதம் வரும்பொழுதெல்லாம் ஜும்மாவுடைய மேடையிலும் சரி, ஹுத்பத்துல் ஈத் பெருநாளுடைய மேடையிலும் சரி, நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடிக்கடி நினைவு கூறுகின்றோம். அதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய காரணம் என்ன, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த தியாகம் எப்படி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்த சோதனையில் அவர்கள் அவ்வளவு மிகப்பெரிய வெற்றி அடைந்தார்கள். வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா, அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் ஒரு தூதரை மட்டும்தான் என்னுடைய நெருங்கிய நண்பர் கலீல் என்று சொல்லுகின்றான். அது யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ரசூலுல்லாஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இப்ராஹிம் ரசூலுல்லாஹ் முஹம்மது நபி அவர்களுடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு அழகிய முன்மாதிரி, உஸ்வத்துன் வெறும் முன்மாதிரி அல்ல, அழகிய முன்மாதிரி, உஸ்வத்துன் ஹஸனத்துன் அழகிய முன்மாதிரி. இதே வார்த்தை இன்னொரு நபிக்காக 2 முறை சொல்லப்பட்டது. அதுதான் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சூரத்துல் மும்தஹினா 60வது அத்தியாயம், சூரத்துல் அஹ்ஸாப் 33வது அத்தியாயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 இடங்களிலும் சொல்லுகின்றான், கத் கான லக்கும் ஃபீ இப்ராஹீம உஸ்வத்துன் ஹஸனா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நமக்கு முன்மாதிரி இருக்கிறது.